Hi everyone, welcome back to our Success Online Academy YouTube channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஷார்ட் அண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஷார்ட் அண்ட் மிஸ்டேக்ஸ் நோட் புக்கை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நம்ம டிக்டேஷன்ஸ் எடுக்கும்போது ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ணும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஷார்ட் அண்ட் நோட் புக்கில் நோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்ஸை நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் மிஸ்டேக்ஸ் நோட் புக்கை எப்படி சரியாக மெயின்டைன் பண்ணணும், அதனால எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஒரு 3 வகையான நோட் ஃபாலோ பண்ணிப்பாங்க. அது என்னென்ன நோட்டுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஷார்ட் அண்ட் ஸ்பீட் நோட் புக்கு. ஸோ எக்ஸாம்ஸ் நியர்பையாக இருக்கும்போது நீங்கள் ரூல்டு நோட் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்பீட் நோட் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் என்னென்னா ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு அன்ரூல்டு பேப்பர்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரூல்டு பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்ஸில் அன்ரூல்டு பேப்பர் தான் கொடுப்பாங்க. தேர்டு ஒன் என்னென்னா நம்ம டிக்டேஷன்ஸ் எடுக்கும் போதும் ரிட்டன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போதும் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் நோட் பண்ணுறதுக்காக ஷார்ட் அண்ட் மிஸ்டேக்ஸ் நோட் புக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டேட் வைஸ் தான் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட் அண்ட் மிஸ்டேக்ஸ் நோட் புக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் டேட் போட்டுக்கோங்க. அந்த டேட்டில் நீங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் 2001 பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா 2001ன்னு போட்டு அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோன்னா ஆக்சுவலாக அதோட ஸ்பெல்லிங் என்னது, நம்ம என்ன மாற்றி எடுத்திருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் அக்கேசன் ஒரு வார்த்தை இருக்குது, 2 சியா 1 சியான்னு கன்ஃபியூஸ் ஆகி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். பிலீவுங்கிற வார்த்தை மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸில் என்னென்ன பண்ணுறோமோ அதோட கரெக்டான ஸ்பெல்லிங்கு நம்ம என்ன தப்பாக எடுத்தோம் இதையும் மிஸ்டேக்ஸ் நோட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது ஸ்ட்ரோக்ஸ் நம்ம அவுட்லைன் எரர் மாற்றி எடுத்திருப்போம். இப்போ டிசிப்ளின்ங்க இருக்கும், நம்ம பாசிட்டிவ்னு எடுத்திருப்போம். பேமெண்ட்டுன்னு இருக்கும், நம்ம டாக்குமெண்ட்டுன்னு எடுத்திருப்போம். இந்த மாதிரி அவுட்லைன் எரர் இதோட கரெக்ட் ஸ்ட்ரோக்ஸு நம்ம என்ன மாற்றி எடுத்தோம் இது எல்லாமே மிஸ்டேக்ஸ் நோட் புக்கில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி 3 நோட் இருக்குது. இதில் ஷார்ட் அண்ட் மிஸ்டேக்ஸ் நோட் புக்கை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Why you should maintain a short and mistakes notebook in short and practice. ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஏன் ஷார்ட் அண்ட் மிஸ்டேக்ஸ் நோட் புக்கை மெயின்டைன் பண்ணணும்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை உங்களுக்கு புரிகிற விதமாக நான் 5 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா இந்த ஷார்ட் அண்ட் மிஸ்டேக்ஸ் நோட் புக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களோட மிஸ்டேக்ஸ் எதுவுமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகாமல் தடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு நீங்கள் மறுபடியும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை உங்களால் தடுக்க முடியும். ஏதாவது ஸ்ட்ரோக்ஸ் நம்ம மாற்றி எடுக்கிறோம், அவுட்லைன் எரர் ஏதாவது பண்ணிகிட்ருக்கோன்னா அதையும் உங்களுக்கு தடுக்க முடியும். ஏன்னா உங்கள் பிரெயின் அலர்ட் ஆயிரும், இந்த மிஸ்டேக்ஸ் நான் மறுபடியும் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகேவா. செகண்ட் ஒன்று என்னென்னா உங்களோட வீக் ஏரியா எதுன்னு சொல்லிட்டு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அந்த மிஸ்டேக்ஸ் நோட்டில் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன் ஏதாவது நம்ம சிம்பிள் மாதிரி போட்டுட்டு அதில் ஸ்ட்ரோக்ஸ் எடுக்க முடியாமல் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படின்னா இனிமேல் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தேர்டு ஏதாவது ஸ்ட்ரோக்ஸுக்கு பொசிஷன் மாற்றி எழுதிடுவோம். ஓகேவா. இப்போ ப்ளஷர் அப்படின்னா செகண்ட் பிளேஸு, ஷுர் அப்படின்னா தேர்ட் பிளேஸு. இந்த மாதிரி பொசிஷன் மாற்றி எழுதுறதுனால நம்ம ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீக் ஏரியாவில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மாதிரி ரூல்ஸு, இப்போ ஒரு ஸ்ட்ரோக்ஸ் எழுதும்போது இப்போ இன் அவர் அப்படின்னா நார்மலாக எழுதுவோம், இன் ஆர்டர் டுனா ஹால்விங் எழுதுவோம், இன் ஆர்டர்னால் டப்ளிங் எழுதுவோம். பட் நம்ம டப்ளிங் எது ஹால்விங் எதுனே தெரியாமல் நிறையா தப்பு பண்ணோம் அப்படின்னா அதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நம்ம ரூல்ஸில் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீக் ஏரியாஸை ஐடென்டிஃபை பண்ண உதவும். தேர்டு பாயிண்ட் என்னென்னா டார்கெட்டட் ப்ராக்டிஸ் பாசிபிள். இப்போ எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் நமக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணனே தெரியாது, ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ் நோட்டை எடுத்து பார்த்தோம்னா எதில் வீக்காக இருக்குமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர்டாக மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இதில் என்னென்ன ஹார்ட்வேர்டில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை செப்பரேட்டாக எடுத்து நம்மளோட டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன் என்னென்னா இது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், மோட்டிவேஷன் பூஸ்ட்டை தரும். எப்படின்னா இப்போ ஒரு 1 மந்த்து கழித்து இந்த மிஸ்டேக்ஸ் நோட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி 1 மந்த்து கழித்து உங்களோட மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய மிஸ்டேக்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகிருக்காது. அது பார்க்கும்போது நமக்கே கான்ஃபிடண்ட்டாக இருக்கும், ஓகே நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டோம், நம்ம கரெக்டான வேல தான் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி கியூக் ரிவிஷன் டூலாக இருக்கும். இப்போ 1 வீக் கழிச்சு எக்ஸாம் அப்படின்னா நம்மளால் எல்லா ஸ்பீடையும் பார்க்க முடியாது, ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ் நோட்டை நம்மளால் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு 50 பேசேஜ் இருக்குன்னா
50 பேசேஜ் நம்ம வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 3 பேசேஜ் 5 பேசேஜ் போட்டால் கூட மினிமம் வந்து ஒரு 20 நாளாவது ஆயிரும். ஆனால் இந்த மிஸ்டேக்ஸ் நோட்டை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களால் ஒரு 2 or 3 ஹவர்ஸில் ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணிக்க முடியும். அதனால் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிஸ்டேக்ஸ் நோட்டை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அது மாதிரி நீங்கள் ஏதாவது பேசேஜ் டிக்டேஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா பழைய டைம் வந்து அந்த பேசேஜில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் பார்த்துட்டு டிக்டேஷன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து கம்மி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் டிக்டேஷன்ஸ் எடுக்கும்போது எல்லாமே வந்து எல்லா மிஸ்டேக்ஸையும் இந்த மிஸ்டேக்ஸ் நோட்டில் நீட்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி மெயின்டைன் பண்ணாலே நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து சேம் மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது. மிஸ்டேக்ஸ் நோட் புக்கை ஃபாலோ பண்ணவங்க மட்டும்தான் சக்ஸஸ் நோட் புக்கை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டிப்ஸ் ஏதாவது வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.